இப்போ ஷோல்டரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், 7.5 இருந்த ஷோல்டரை 5.75க்கு மாற்றிட்டோம் இல்லையா. ஆர்ம் லென்த் லைனை 5.75ன்னு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ண முடியாது. அப்படி பண்ணோன்னா செஸ்ட்டு கிட்ட டைட் ஆயிரும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம லைனை வந்து க்ராஸாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட ஆர்ம் ரவுண்டை மார்க் பண்ண வேண்டியிருக்கும். இது என்னோட செஸ்ட் லைன், அதாவது அப்பர் செஸ்ட் லைன். அப்பர் செஸ்ட் வந்து 36 கூட கண்டிப்பாக 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ 37 டிவைடட் பை 4 கொடுத்து என்ன வேல்யூ வருதோ அதை வந்து அந்த செஸ்ட் லைனில் மார்க் பண்ண போகிறோம். 9.25 செஸ்ட் லைனில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்லந்தோட மிட் பாயிண்ட் எடுத்து கார்னர்லேருந்து ஒரு 1 or 1.25 மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் வரைய போகிறோம். அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 9.5, அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சாவது உள்ளால் அந்த கர்வ் வந்து முடிகிற மாதிரி நம்ம ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணி கர்வ் வரையணும். பென்சிலால் மார்க் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம